கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம சாபம் விடுறீங்க. நீங்களாம் ஒரு மாமனாரா? ஐயோ, துளசி கர்ப்பமா இருக்காளா? இருக்க கூடாதே. இது எப்படி நடந்துச்சு? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னா, உங்க வம்சத்து வாரிசை சுமந்துகிட்டு இருக்கா இந்த வீட்டு பொண்ணு. இத்தனை வருஷமா உங்க குடும்பத்துல குழந்தை இல்லைன்னு எத்தனை நாள் புலம்பி இருப்பீங்க? எத்தனை நாள் தூங்காம இருந்திருப்பீங்க? அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. அவளை வாழ்த்துறதை விட்டுட்டு சாபம் விட்டுட்டு இருக்கீங்க. ஏங்க, நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுதுங்க. உங்களுக்கு பேரம் பிறக்க போறாங்க. இத சந்தோஷமா கொண்டாடணுங்க. அதை விட்டுட்டு இப்படி எந்த தப்பும் செய்யாத மருமகளை வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கீங்களேங்க. போதுங்க. உங்க வீம்பு பிடிவாதம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. மருமகளையும் மகனையும் நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்லி திரும்ப வீட்டுக்கு கூப்பிடுங்க. எல்லாமே சரியாயிடும். என்ன குழந்தைய காட்டி என்னை இறங்கி போக சொல்றியா? அது நடக்காது. இந்த பாரு, உன் புருஷன் ஆட்டோ ஓட்டுறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா என் பையன் இப்படி ரோடா ஆட்டோ ஓட்டிட்டு என் மானத்தை வாங்கிட்டு தெரியக்கூடாது. ஒண்ணு அவன் ஆட்டோ ஓட்டுறத நிறுத்தணும், இல்ல என் கண்ணுல படாம நீங்க இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போங்க. கிளம்புங்க. ஆஹா, குழந்தைன்னு சொன்ன உடனே இந்த ஆளோட மனசு இறங்க ஆரம்பிச்சிருச்சே. இதை இப்படியே விடக்கூடாது. ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணி இந்த ஆட்டத்தை கலைச்சிடணும். மாமா, இன்னைக்கு எத்தனை பிளாட் வித்தீங்க? இன்னைக்கா 1 2 3 4 5 இது குடி. 6 7 8 9 10 11 அது குடி. ஒரு 10 to 11. 10 11 வித்துட்டீங்களா? நிஜமாவா? காமிச்சிருக்கேன் சாயந்தரத்துக்குள்ள. ஏன் மாமா, கஸ்டமர் பார்க்கறதுக்கு எப்படி போவீங்க? பைக்ல போவீங்களா இல்ல ஏதாவது வண்டியில போவீங்களா? அஞ்சலி, அது கம்பெனியோட வண்டி ஏற்பாடு பண்ணிருக்கு, அதில் போயிடுவேன். ஓ, 2 வீலரா இல்ல 4 வீலரா? 3 வீலரு. பாத்தியாக்கா, மாமாவே அவர் வாயால ஆட்டோ ஓட்டிட்டு போனேன்னு ஒத்துக்கிட்டார். சும்மாவே இருக்க மாட்டல. ஐயோ, என்ன பாக்குறீங்க மாமா? எங்களுக்கு எப்படி தெரியும்னா, உங்க அப்பா இங்க வந்திருந்தாரு. நினச்சேன் ரோட்ல கூட சண்டை போடும் போதே அவர் இங்கே வருவாருன்னு நினச்சேன். கூடவே அந்த சைட் ஸ்டாண்ட் வந்துருக்குமே. ஏங்க வந்து உங்களை தான் திட்டினாரா, அதை கேட்டாரா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. துளசி, எதுவும் திட்டல. நீ சும்மாரு. திட்டினாராவா? துளசிய அந்த திட்டினாருடா. அவளை கேட்காத கேள்வி கிடையாது. ஊரை விட்டு வேற போ சொல்றாரு. என்ன அத்தை? என்ன நினைச்சிட்டு சும்மா இருங்க. ஒவ்வொரு வாட்டி நானும் சும்மாவே இருக்கேன். அவர் என்னங்க நினைச்சிட்டு இருக்காரு அவரு? என்னங்க அன்னைக்கு அவர் வீடு அவர் என்னமோ பேசினா 2 பேரும் சும்மா இருந்தாங்க. இப்போ என்ன அவர் விடாது? நானும் அவர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவர் வாங்கி கொடுத்த புடவை கட்டிட்டு இருக்கீங்களா? இல்லங்க, ஓவரா போயிட்டு இப்படியே சும்மா வெற்றி, இத பாருங்க, பதிலுக்கு பதில் சண்டை போடுறதுல ஒன்னும் கிடைக்க போறது இல்ல. இப்ப அதுவா முக்கியம்? நீங்க நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னதுங்க? ஏன் ஆட்டோ ஓட்டுறீங்கன்னு எங்க கிட்ட சொல்லல? அக்கா, இந்தா. என்ன இது? சூப்பு. உன் வயித்துல இப்போ பேபி வளருது இல்ல, அது நல்லா ஹெல்த்தியா வளரணும்னு அம்மா ஏதோ மூலிகை சூப் ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்து விட்டாங்க. நான் கூட இதெல்லாம் குடிச்சது இல்ல. பெரிய பொண்ணு கன்சீவா இருக்கான்னு தெரிஞ்சதும்
இதெல்லாம் ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்து விடுறாங்க. உனக்கு யோகம் தான்க்கா, குடி. அப்பதான் சிங்கக்குட்டி மாதிரி பேபி பிறக்கும். என்ன நக்கலா? அடிச்சனா பாரு, எல்லாம் உன்னாலதான். நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? தேவையில்லாம நான் கர்ப்பமா இருக்கேன்னு இங்க வந்து எல்லாரையும் டைவர்ட் பண்ணிருக்கேன். இப்ப என்னாச்சு பாத்தியா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனையில இருக்காங்க. அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு நமக்கு வேற ஆப்ஷன் இல்லைல்ல. இந்த விஷயம் மட்டும் மகேஷ்க்கு தெரிஞ்சா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாத்தியா? அதை யோசிச்சுதான் நான் ஹாஸ்பிட்டல்ல சும்மா இருந்தேன். ஆனா அஞ்சலி, வெற்றியும் என் மாமியாரும் பாவம் அஞ்சலி. அவங்க குடும்பத்துல இது வரைக்கும் வாரிசே பிறக்கலன்னு யார் விட்ட சாபமோ என்னன்னு நினைச்சு அவங்க போகாத கோவில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல. இப்பதான் சாமி கண்ணை திறந்து பார்த்திருக்கேன்னு என் அத்தையும் வெற்றியும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட உண்மையை சொல்ல முடியாம ஒவ்வொரு நிமிஷமும் நான் எப்படி அலாடிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. சரி சரி, சூப்பர் குடி. பாரு, நீ வாங்க போற புள்ளத்தாச்சு பொண்ணு, நீயே குடி. என்னக்கா நகையெல்லாம் எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்க? அடகு வைக்கலான் இருக்கேன். ஏன் என்ன திடீர்னு? அதாவது அஞ்சலி, வெற்றி வாடகை ஆட்டோ ஓட்டுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வெற்றி வசதியா வாழ்ந்தவர். இது வரைக்கும் தனக்குன்னு எதுவுமே நினைக்காம அவங்க அப்பா தான் உலகம்னு நினைச்சவர். ஆனா மாமா, உன்னால ஒத்த ரூபா கூட சம்பாதிக்க துப்பில்லைன்னு அவரை திட்டும் போது எனக்கு கத்திய வச்சு குத்துற மாதிரி இருந்தது. வெற்றி எல்லாருக்கும் செஞ்சதை நான் பார்த்திருக்கேன். ஆனா அவர் இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி வேலை பார்க்கறது எனக்கு உடன்பாடு இல்லை. புது ஆட்டோ செம்மையா இருக்குதுங்க, எப்படிங்க? அது வெற்றி, மாமா சொன்ன மாதிரி நீங்க என்ன கட்டிக்கிட்டதுக்கு பிறகுதானே கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. அவர் சொல்ற மாதிரி நீங்க எம்எல்ஏ பொண்ணையோ இல்ல மினிஸ்டர் பொண்ணையோ கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க நம்ம தலைவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நீ விரும்புகிற பொண்ணோட ஒன்றை விரும்புகிற பொண்ணை கல்யாணம் பண்ணதான் சந்தோஷம்னு. ஆனால் என் வாழ்க்கையில் ஆண்டவன் ஒரு படி மேலே போய் நான் விரும்புகிற பெண்ணும் என்ன விரும்புகிற அதே பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எம்எல்ஏ பொண்ணு இல்லை மந்திரி பொண்ணு கூட வாழ்ந்தா நான் கூஜா தூக்கினே இருக்கணும். அதெல்லாம் ஒரு வாழ்க்கையாங்க? பணத்தை வச்சுங்க என்ன பண்ண முடியும்? அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும். நீங்கள் வேற அவர் சொன்னதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டுக்கிறீங்க. ஏங்க அதெல்லாம் விடுங்க. இப்போ புது ஆட்டோ வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏது காசு? அதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? இந்த ஆட்டோ நல்லா இருக்கா? இனிமே நீங்க இந்த ஆட்டோ ஓட்டணும். அதான். அதெல்லாம் இருக்கட்டுங்க, ஆட்டோ வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம் எப்படி வந்துச்சு?